நீ எப்படி அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எல்லாம் நம்மள மாதிரி தான். இல்லை நாங்கள் என்ன பண்ணிக்கலாமா? நீ பண்றது சென்னை பெரம்பலூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் வாங்கிய மது பாட்டிலில் பூச்சி ஒன்று செத்து மிதந்துள்ளதால் மது பாட்டில் வாங்கியவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சென்னை பெரம்பலூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் வாங்கிய மது பாட்டிலில் பூச்சி செத்து மிதந்ததால் அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் ஊழியரிடம் முறையிட்ட போது அவர் அலட்சியமாக பதில் தெரிவித்ததாகவும் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ தற்போது பரவலாகி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். பெரம்பலூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில் வாங்கியதாகவும் அதில் பூச்சி செத்து மிதந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் மது பாட்டில் வாங்கியிருக்கிறார். அப்போது அந்த பாட்டிலுக்குள் பூச்சி ஒன்று இறந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது தொடர்பாக டாஸ்மாக் விற்பனையாளரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார். ஆனால் டாஸ்மாக் விற்பனையாளர் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் வேறு ஒரு பாட்டில் மாற்றித் தருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உரிய விளக்கம் அளிக்காத பட்சத்தில் அந்த இளைஞர் இது தொடர்பான வீடியோ காட்சிகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.